जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा பராசக்தியாகிய பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வ அபீஷ்ட சித்தியும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். வாழ்க்கையின் வசந்த காலம் எது தெரியுமோ? வாழ்க்கையின் வசந்த காலம். சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையின் வசந்த காலம் குட்டி காலம்தான் அப்படின்னு. ஆனால் அது சரியில்லை. வாழ்க்கையின் வசந்த காலம் இளமை காலம்தான், யௌவன காலம்தான் வாழ்க்கையின் வசந்த காலம். அப்போ தான் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுறது. அப்போது லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த வாழ்க்கையின் இளமை காலத்தில், வாழ்க்கையின் வசந்த காலத்தில் லைஃப் ட்ராஜடியாக இருக்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. என்ன காரணம் என்றால், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஒரு உத்தியோகமெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம்தான் என்று சொல்லலாம். ஆனால் அதோட சிலவர் வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறது. இது ஆணோட ஜாதகத்திலையும் பொண்ணோட ஜாதகத்திலையும் அப்படி இருக்கத்தான் செய்யுது. இப்போது ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், அவருக்கு 40 வயசாயிடுச்சு. ஆன்லைனில் தான் ஜாதகம் பார்த்தேன். அப்போது அவர் சொன்னார், இப்போ ஜாதகம் பார்த்தா உடனே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாதகமும் இருக்குது. பார்த்துட்டு நான் கேட்டேன், இது எதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க? நீங்கள் கல்யாணமாகி சந்தோஷமாக இருக்காங்களா? சேரக்கூடாத ஜாதகங்களாச்சு, இது எதுக்கு சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சந்தோஷம் என்றும் சொல்ல முடியாது, துக்கம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நீங்களே சொல்லுங்க அப்படி அவர் சொன்னார். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இப்படி சொல்லிட்டு அவரே சொன்னார், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த ஸ்திரீ ஜாதகம் தரித்திர யோகம் உள்ள ஜாதகம். இது உங்களோடு சேரும்பொழுது நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான பாக்கிய யோகம், கஜகசிரி யோகம், நீச்சபங்க ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், 3 மகா யோகங்கள் உள்ள ஜாதகம். இது 3ம் ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜயோகங்கள் தான். ஆனால் உங்களோட வீட்டம்மா ஜாதகம் சம்பூர்ண பாப ஜாதகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது தரித்திர யோகம் உள்ள ஜாதகமாக இருக்கிறது. அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதன் நீச்சமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் நீச்சமாக இருக்கிறது. குரு 8லே இருக்கிறது. அப்படின்னால் இந்த அம்மா குபேரனை கல்யாணம் பண்ணினாலும் அவன் குஜேலனாய் மாறிவிடும். அரசனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் ஆண்டியாக மாறிவிடும். அதுதான் இந்த ஜாதகம். தப்பு பண்ணியிருக்கீங்க. அது மட்டுமல்ல, இந்த ஜாதகப்படி அவருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் நடந்திருக்கணும், அப்படித்தான் தோணுது. அப்படி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் சுவாமி, அவர் என்னுடைய ஸ்தாபனத்தில் ஸ்டாஃபாக வந்தவங்க தான். முன்னாடி கல்யாணம் நடந்த விஷயம் என்கிட்ட சொல்லலை. நாங்கள் லவ் பண்ணோம். லவ் பண்ணிவிட்டு கடைசியில் கல்யாணம் ஆகிற அந்த டைமில் முன்னாடி எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் 3 மாதம்தான் இருந்தோம், அப்புறம் அது பிரிஞ்சு போச்சு அப்படி சொன்னாங்க. அப்போ 3 மாதம்தான் இருந்தது, பிரிஞ்சு போச்சு, அதில் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் சொன்னதுனால ஓகே, நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு 40 கோடி சொத்து, இன்றைக்கி 4 கோடிக்கு கடன். அதுதான் என்னுடைய அவஸ்தை. எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலை. எப்படியோ கடன் வந்துடுச்சு. புதுசாக சில பிஸ்னஸுகள் ஆரம்பித்தாச்சு, எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. ப்ராப்பர்ட்டி எல்லாம் பேங்கில் வச்சுட்டு லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். இப்போ பேங்கில் மணி மந்த்லி இஎம்ஐ கட்டணும் இல்லையா, அதுக்கு லோன் கட்டுறதுக்கு வழி இல்லை. வெளியில இருந்து கடன் வாங்கியிருக்கு, இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு வழி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறேன், தற்கொலை பண்ணிடலாமா என்று கூட நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அப்போ பாருங்கோ, எல்லா பாக்கியங்களும் இருந்தது அவருக்கு. அந்த இளமை அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? இந்த ஸ்திரீ ஜாதகத்தினால. இதே மாதிரி நேரம் ஆப்போசிட்டும் வரும். எல்லா பாக்கியங்களும் உள்ள ஸ்திரீ ஜாதகம், தரித்திர யோகம் உள்ள ஒரு புருஷன் வரும்.
அவரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போய்விடும். அப்போ இதுக்கெல்லாம் தான் ஜாதக பொருத்தன் பார்க்கறது. லைஃப் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் சரியாக உள்ள பொருத்தமுள்ள ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டும். உங்களோட இப்போ நீங்கள், நான் ஒரு இது சொல்கிறேன், உங்களோட வீட்டில் நிம்மதியே இல்லை, உங்களுக்கு சந்தோஷமே இல்லை, எப்போ பார்த்தாலும் உங்களோட வீட்டம்மா என்ன சொல்லலாம், உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கோ, உங்களோட 6ஆம் இடம், ஜாதகத்தோட 6ஆம் இடம் தான் அந்த அம்மாவுக்கு லக்னமாக இருக்கும். அப்படின்னா இந்த அம்மா முன் ஜென்மத்தில் உள்ள உங்களோட எனிமின்னு அர்த்தம். இது நேரம் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். சிலவங்க வீட்டம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தேகம் இல்லை, அந்த அம்மா ஜாதகத்திலே 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் 6ஆம் பாவாதிபனாக இருக்கும். அப்படின்னா இந்த அம்மாவோட முன்ஜென்மத்தில் உள்ள எனிமி தான் ஹஸ்பண்டாக வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் பாவாதிபன் 8ல் இருந்தால், 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், அது 8ஆம் இடத்துல இருந்தால் அவருக்கு மனைவியாக வரப்பட்டவள் யாரோ, இல்லை அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டாக வரப்பட்டவன் யாரோ, அவன் வாழ்க்கையில் எல்லா காலத்தை எதிர்நீச்சல் அடிக்கப்பட்டவனாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னுக்கு வராதவனாக இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கும், லீகல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் ஜெயில்வாசம் வரைக்கும் உண்டாகும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருந்தால் அப்படித்தான், 6ஆம் இடத்துல இருந்தால் ரோகியாக இருக்கும், சிலவருக்கு ஆயுசுக்கே தோஷம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது சரியாகவே ஒரு ஆச்சாரியன்கிட்ட கொண்டு கொடுத்தா தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இல்லாமல் பஞ்சாங்கம் பார்த்துட்டு அதில் ராசி பொருத்தம், ராசி ஆதிப பொருத்தம், வச்சிய பொருத்தம், மகேந்திர பொருத்தம் அப்படின்னு 10 பொருத்தம் கொடுத்துருப்பாங்க. விவாக பொருத்தம் அப்படின்னு, கல்யாண பொருத்தம். அது பார்த்துட்டு பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அது உண்மையான பொருத்தம் அல்ல. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அது எதுக்கு அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பொண்ணோட ஜாதகத்திலேயும் பையனோட ஜாதகத்திலே எந்த தோஷங்களும் இல்லை என்றால் இந்த பொருத்தம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது பார்த்தால் போதும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் இருக்கு இல்லையா, 4:30 6 ராகு காலம், ஈவினிங் 4:30 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம். காலையில் மண்டே காலையில், திங்கக்கிழமை காலையில் 7:30 9 வரைக்கும் 1.5 மணி நேரம் ராகு காலம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது சூரியோதயம் 6 மணிக்கு இருந்தால் மட்டும்தான் இது சாஸ்திரம் கரெக்டு. அதாவது சூரியோதயம் 6 மணிக்கு ஆயிருந்தால் சொல்லப்பட்ட இந்த 4:30 6 7:30 9 10:30 12 வெள்ளிக்கிழமை இதெல்லாம் கரெக்டு. சூரியோதயம் வித்தியாசம் இருந்தால் இந்த கணக்கிலேயும் வித்தியாசம் வரும். எல்லா நாளிலையும் 6 மணிக்கு சூரிய உதிக்கிறது உண்டா? இல்லை இல்லையா? 5:45 உதிக்கிறது உண்டு, 5:50 உதிக்கிறது உண்டு, 6:05 உண்டு, 6:10 உண்டு, 6:15 உண்டு. இப்படி சூரியனோட அந்த ஏற்றக்குறைச்சல் பேஸ் பண்ணி இந்த டைமில் நம்ம மாற்றம் வருத்த வேண்டும். இல்லை சூரியன் 6:15 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கோங்களேன், 6:15 மணிக்கு சூரிய உதயம், 7:30 9 ராகு காலம். நீங்கள் அதை பேஸ் பண்ணித்தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக ராகு காலத்தில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது. அப்போ இது நம்ம பார்க்க வேண்டும். இது பார்த்து அந்த ராகு காலத்தை கரெக்ட் பண்ணி எடுக்க வேண்டும். அதுபோல் கரெக்டாக எந்த தோஷமும் இல்லை என்றால், ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகப்படி எந்த தோஷமும் இல்லை என்றால் இந்த நட்சத்திர பொருத்தம் வச்சு கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அப்படி இருக்கப்பட்ட ஜாதகம் 100ல் 1 கூட இருக்காது. ரொம்ப ரேர் ஜாதகங்கள் தான். அப்போ புருஷ ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தோ அதுக்கு ஈக்குவலாக உள்ள பரிகாரம் ஸ்திரீ ஜாதகத்தில் இருக்க வேண்டும். ஸ்திரீ ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உள்ள பரிகாரம் புருஷ ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சேர்த்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் லைஃப் ட்ராஜடியாக இருக்கும். ஆயிரக்கணக்காக ஃபேமிலி கோர்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமோ? ஃபேமிலி கோர்ட்டில் நடக்கிறதெல்லாம் டிவோர்ஸ் கேஸு தான். அதில் 90% லவ் பண்ணி கல்யாணம் பண்ணப்பட்டவங்க தான் டிவோர்ஸ் கேஸுக்கு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலையா, பரஸ்பரம் தமிழ் பிடிக்கலையா, சந்தோஷமாக பிரிஞ்சு போயிருங்களே. கோர்ட்டு கேஸுன்னு போய் வருஷக்கணக்காக அங்கே லைஃப்
ஸ்பாயில் பண்ணாதீங்க. அப்படி போனால் வருஷக்கணக்காகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து 15 வருஷ காலமாக டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. அந்த ஜாதகம் உங்கள்கிட்ட காட்டிட்டு அதை பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். 15 வருஷமா டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. எவ்வளவு மூடத்தரமான செயல் பாருங்கோ. அந்த பையனுக்கும் இளமை நஷ்டமாகிறது, பொண்ணுக்கும் இளமை நஷ்டமாகிறது. யாருக்கு எங்க நஷ்டமாகிறது? அப்போ என்ன பண்ணணும்? அப்படி வந்தாச்சா 2 பேர் வீட்டுக்காரும் ஒன்று சேர்ந்து பேசி சந்தோஷமா பிரிஞ்சு போயிடணும். அவன் வேற கல்யாணம் பண்ணணும், இவளுக்கு வேற கல்யாணம் பண்ணணும். வாழ்க்கை ஒரு வட்டம்தான். அதே சந்தோஷமா வாழ வேண்டும், என்ஜாய் பண்ணி வாழ வேண்டும். நான் பொதுவாக எல்லா ஆண்களும் என்ன பார்ப்பாங்கன்னு, பெண்களை விட ஆண்கள் அதிகமாக பார்க்கும். எனக்கு வரப்பட்ட பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும், எல்லாரும் பார்த்தாலும் பார்த்து ஆசைப்படணும், அப்படித்தான் எல்லா ஆணும் நினைப்ப கால்குலேஷன் பண்ணுறது. ஆனால் அவரிடம் நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உனக்கு நல்ல ஒரு சாப்பாடு, நீ நினைக்கிற மாதிரி மனம், டேஸ்ட்டு எல்லாம் உள்ள ஒரு சாப்பாடு கிடச்சிருக்கு. ஆனால் அது சாப்பிடணும்னா உனக்கு பசி இருக்கணும் இல்லையா? உனக்கு பசி இருந்தால் மட்டும்தான் அது என்ஜாய் பண்ணி உனக்கு சாப்பிட முடியும். இல்லைன்னா சாப்பாடு கிடைச்ச பிரயோஜனமே இல்லை. நான் சொல்லப்பட்ட வார்த்தையோட உள்ளர்த்தம் உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பல காரணங்களும் இந்த டிவோர்ஸ் கேஸுக்கு முக்கியமாக உள்ள விஷயம் என்ன தெரியுமோ? செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்பதுதான். அங்கத்தான் இந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறதுக்கு முக்கியம். அதோடைய ஆணிக்கல் அங்கத்தான். அப்போ பொருத்தம் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியம், பார்க்க வேண்டும். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக, காமசாந்தி உண்டாகிறதுக்காக. அந்த காமசாந்தி உண்டாக்கக்கூடிய கழிவு அதிகமாக இருக்க வேண்டியது ஆணுக்கு தான். பொண்ணுக்கு அது கம்மியாகவும் இருக்கணும், ஆணுக்கு அதிகமாகவும் இருக்கணும். இது ஜாதகம் பார்த்தால் சுக்கிரனை கொண்டு அந்த விஷயம் திங்க் பண்ண முடியும். இது ஒன்றும் இல்லாமல் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி 8 பொருத்தம் 10 பொருத்தம் இப்படியெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்ட ஆச்சாரியன்மார் என்று சொல்லப்பட்டவர் நிறைய இருக்கிறதுனால தான் இவ்வளவு டிவோர்ஸ் கேஸுகள் உண்டாகிறதுக்கு முக்கிய காரணம். பின்னே இந்த லவ் பண்ணப்பட்டவங்க. நீங்கள் லவ் பண்ணுங்க, அதில் ஒன்றும் மைனஸ் நான் சொல்லலை, தாராளமாக லவ் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்னே ஜாதகம் வாங்கி கொஞ்சம் பொருத்தம் பார்த்துக்கோங்க. ஏனென்றால் புருஷன் பையன் நீங்கள் 2 பேர் உண்மையா திங்க் பண்ணி பாருங்களேன். லவ் பண்ணும்போது நீ அவளையும் அவள் உன்னையும் ஏமாத்திட்டு தானே இருக்காங்க. சொல்றதெல்லாம் போய் எல்லாம் நாடகம், அதுதானே. நீ என்ன நினைக்கிற என்றால் அவளுக்கு இது புரியாதுன்னு நினைக்கிற, அவளும் இதை தான் பண்ணிட்டு இருக்கு. 2 பேரும் பரஸ்பரம் நடிக்கிறாங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரூமுக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள ஒன்று சேர்ந்து வாழும்போது என்ன ஆகும்? இந்த பொய்முகம் ஒன்றுன்னா அழிஞ்சு விழுந்துடும், உண்மையான சுபாவம் வெளியில வந்துடும், பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போ உண்மையான சுபாவம் என்ன என்று தெரிய வேண்டுமானால் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். 100%. இது பாருங்க, பழைய காலங்களில் எல்லாம் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு? இல்லை, ரொம்ப 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 ரேர். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட, உங்கள் பேரண்ட்ஸு கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்களேன். அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க தெரியுமோ? அப்போ இதுக்கு என்ன எல்லாம் காரணம் என்ன என்றால், இப்போ மனுஷனில் நன்மையை விட திண்மைதான் அதிகமாக இருக்கிறது. சொல்றதெல்லாம் பொய், எல்லாம் நடிப்பு தான். அப்போ இந்த நாடகங்கள் வந்து நமது வாழ்க்கையின் வசந்த காலத்தை வறண்ட காலமாக, கோடை காலமாக மாற்றுறது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் என்ன இருக்க வேண்டும்? ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி அல்ல, ஆயுசு ஆரோக்கியம் தனம் பாக்கியம் அதல்லே. இளமை என்ஜாய் பண்ண வேண்டுமானால் இங்கே இன்னொரு விஷயம். ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ 3 விஷயங்கள். பூமியில் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது 3 விஷயங்கள். ஒன்று, நாம் நினைக்கப்பட்ட நேரத்தில் நாம் இஷ்டப்பட்ட போஜனம்னா பட்சணம் நமக்கு வயிறார சாப்பிடும்படி கிடைக்கணும். இப்போ ஒருவன் என்ன சொல்லலாம், பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் அவனுக்கு இஷ்டம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணி தான். சரி, அவனுக்கு நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட மாதிரி அந்த பிரியாணி அவனுக்கு கிடைக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்து வயிறார சாப்பிடணும். அது ஒன்று. 2வது, நிம்மதியாக தூங்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை.
பயங்கரமாக சூடு இல்லை, பயங்கரமாக குளிர் இல்லை, கொசு இல்லை, ஈ இல்லை, நிம்மதியாக மதியாகும் வரைக்கும் தூங்க வேண்டும். மூணாவது, தனிக்கு மனசுக்கு சேர்ந்த இணையோடு சேர்ந்து செக்ஸ் பண்ணுறது. அது இந்த மூணும் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் பூமியில் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இது உண்டா? ஆரம்பத்தில் உள்ள ரெண்டும் ஒரு 80% ஆளுகளுக்கும் கிடைக்கும். மூணாவது சொல்லப்பட்டது 90% ஆளுகளும் நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஏனென்றால் இங்கே வந்து ஜாதகம் பார்க்கப்பட்டவர்கிட்ட ஜாதகம் இப்படி பார்க்கும்போதே கேட்பேன், இது பொருத்தமில்லையே, சந்தோஷமா இருக்கீங்களா? போய்கிட்டு இருக்கோம் சாமி அப்படி சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, என்ன செய்யறது, சகிச்சு தானே ஆகணும், இப்படி சொல்லுவாங்க. இது இளைய வயசு ஆகியிருந்தால், ரொம்ப வயசு ஆகாத ஆளுகள் ஆயிருந்தா நான் சொல்லுவேன், சந்தோஷமா பிரிஞ்சு போயிருங்கோ. அவளுக்காக நீ வாழணும், உனக்காக அவள் வாழணும். அது எதுக்கு? ஹாப்பியா பிரிஞ்சு போவோம். உங்க வாழ்க்கை உங்களுக்குள்ளது தான். அடுத்தவனுக்காக நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவனுக்காக தியாகம் பண்ணக்கூடியது அல்லே உங்களுடைய வாழ்க்கை. ஆனா 10, 50, 60 வயசாயவர்கிட்ட இது சொல்ல மாட்டேன். இந்த ஜென்மம் பூரா இப்படி அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் அப்படி சொல்லுவேன். அப்போ பாருங்கோ, வாழ்க்கையின் வசந்தம் யௌவனம்தான், இளமை காலம்தான். அது சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் நமக்கு லைஃப் பார்ட்னராக வந்து சேரப்பட்டவர் நமக்கு மனசுக்கு ஏற்ற ஆளாக இருக்க வேண்டும். அதுதான் பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்க்கும்போது வயசான ஆளுகள் சொல்லுவாங்க, ஏ பொண்ணு பார்க்க போறியா, பொண்ணு அண்ணன் மாதிரி இருக்கணும்டா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? பொண்ணு வாத்து மாதிரி இருக்கணும்னு அல்லை. அண்ணன்னா வாத்து தானே, அரையண்ணம் வாத்து. பொண்ணு வாத்து மாதிரி இருக்கணும்னு அல்லே அதுக்கு அர்த்தம். பொண்ணு அண்ணன் மாதிரி இருக்கணும்னால் சோறு மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா சோறு நமக்கு வெறுக்குமா? டெய்லி தான் சோறு சாப்பிட்றோம். டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டா வெறுக்கும், வேற என்ன சாப்பிட்டாலும் வெறுக்கும். ஆனால் சோறு சாப்பிட்டா வெறுக்குமா? வெறுக்காது இல்லையா? டெய்லி மத்தியானம் ஆயினா எல்லாருக்கும் சோறுன்னா ரொம்ப பிடிக்கும். பொண்ணே வெறுக்காமல் இருக்க வேண்டும். பொண்ணை என்னைக்கும் ஆசையாக நம்ம இஷ்டப்பட வேண்டும். ஒரு காலமும் நமக்கு வெறுப்பு உண்டாகக்கூடாது, விரக்தி உண்டாகக்கூடாது. அப்படிப்பட்ட பொண்ணை பார்க்க வேண்டும். அதனால தான் பொண்ணு அன்னம் போல் இருக்க வேண்டும் அப்படி சொல்ல. அன்னம் என்றால் சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். ஜெகத் மாதா மகா பகலாமுகி அம்மையின் கிரகத்தால் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மகாதேவின் கிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.